இ-ஃபைலிங் முறையை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி கணினியை உடைத்து போராட்டம். திருச்சி நீதிமன்றம் முன்பு இன்று பரபரப்பு. நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் முறை கட்டாயமாக்கப்படுவதை கண்டித்தும் அதற்கான கட்டமைப்புகளை செய்து கொடுத்த பின்பு நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் இ-ஃபைலிங் செய்வதற்கு ஏராளமான சேவை மையங்களை தொடங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் வழக்கறிஞர்கள் கடந்த 2ஆம் தேதி முதல் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இன்று இ-ஃபைலிங் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் வாயில் கருப்பு துணியை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கம்ப்யூட்டர் மானிட்டரை தூக்கி போட்டு உடைத்தனர். இதனால் நீதிமன்றம் முன்பு சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்துக்கு திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் முத்துமாரி தலைமை தாங்கி பேசினார். துணைத் தலைவர் வடிவேல்சாமி உட்பட ஏராளமான வழக்கறிஞர்கள் வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் கலந்து கொண்டனர். முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதை எதிர்க்கும் விதமாக 1/12 முதல் நாங்கள் நீதிமன்ற பணி விலகலை இன்று வரை கடைபிடித்துள்ளோம். பல்வேறு அறவழி போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து இதை கவனத்தில் இருந்து நீதிமன்றமும் நீதியரசர்களும் அதை விருப்ப தேர்வார்கள் விட்டுவிடுவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்றும் 10ஆம் தேதி அன்றும் ஒரு சர்க்குலரை அனுப்பியுள்ளார்கள். இ-ஃபைலிங் கட்டாயம் என்ற சர்க்குலரை அனுப்பியுள்ளார்கள். அதன் விளைவாகத்தான் இன்று மீண்டும் நாங்கள் சொல்வதை கேளாமல் சர்வாதிகாரத்தனமாக நடப்பதை கண்டித்துதான் இன்று வழக்கறிஞர்கள்லாம் வாயை மூடிக்கொண்டு கருப்பு துணியை கட்டி இன்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அனைவரும் கூறுவார்கள், ஒரு நாணயத்தின் இரு பக்கம் நீதிமன்றமும் வழக்கறிஞர்களும். அதில் ஒரு பக்கம் அளிக்கப்பட்டால் அது மக்கள் முன்னாடி செல்லா காசு ஆகிவிடும் என்பதை நினைவு கூற விரும்புகிறோம். அதனால் இந்த வழக்கறிஞர் போராட்டத்தை நீதியரசர்கள் கவனம் ஈர்த்து உடனடியாக விருப்ப தேர்வாக இதை விட்டுவிட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சி. முத்துமாரி, செயலாளர், திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கம். ஆமாம், இந்த இ-ஃபைலிங் முறையை எதிர்த்து எங்களுக்கு சொந்தமான ஒரு கணினியை, செயல்படாத கணினியை இன்று உடைத்து அதன் மூலம் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளோம். நன்றி, வணக்கம்.